ஹட்டன் டிக்கோயா பகுதியில அண்மையில ஒரு கொலை சம்பவம் பதிவாகி இருந்தது. இது அந்த பகுதியவே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருந்தது. இப்படியான பின்னணியில இந்த கொலையை யாரு பண்ணாங்க அப்படிங்கிறத போலீசார் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த இரட்டை கொலையோட சந்தேக நபரை போலீசார் இப்போ கைது செஞ்சிருக்காங்க. வயதான தம்பதியினரை கொலை செய்ய வேண்டிய தேவை யாருக்கு இருந்தது? எதுக்காக இந்த கொலை செய்யப்பட்டது? அது மட்டும் இல்லாம இந்த சம்பவத்தோட பின்னணி என்ன? இப்போ சந்தேக நபரா இன்னொரு பெண் ஒருவருடைய பெயரும் இந்த விஷயத்துல அடிபடுது. இது தொடர்பான முழுமையான தகவல்களை இந்த வீடியோல பார்க்கலாம். துர்கா லக்ஷ்மி வீடியோ கால் ஜோதிடம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வீடியோ கால் மூலம் சரி செய்யப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு. ஹட்டன் டிக்கோயா பகுதியில ஒரு கடையை நடத்திக்கிட்டு வந்த வயதான தம்பதிகள் தான் இப்படி கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அவங்களுடைய பிள்ளைகள் கொழும்புல வாழ்ந்துகிட்டு இருந்த சந்தர்ப்பத்துல இவங்க 2 பேரும் தனியா டிக்கோயாவில் ஒரு கடையை நடத்திட்டு வந்திருக்காங்க. அதுவும் கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி அந்த கடையை மூடிட்டு அதே கடையில அவங்க 2 பேரும் தனியா வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. இப்படி இவங்க 2 பேருமே, அதாவது வயதான தம்பதியினர் தனியா வாழ்ந்துகிட்டு இருக்கத தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்ட சந்தேக நபர் அன்னைக்கு நைட் இந்த கடைக்குள்ள புகுந்து இவங்க 2 பேரையுமே கொலை பண்ணிட்டு 18 பவுன் தங்க நகைகளை கொள்ளையடிச்சிருக்காரு. கூர்மையான ஆயுதத்தை பயன்படுத்தி கொடூரமா தாக்கி இந்த தம்பதிகள் கொலை செய்யப்பட்டிருக்கதா போலீஸ் விசாரணைகள்ல இப்போ தெரிய வந்திருக்கு. நான் முதல்ல சொன்ன மாதிரியே இந்த தம்பதிகளோட பிள்ளைகள் கொழும்புல தான் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. ஒரு நாள் முழுக்க தன்னோட பெற்றோர்கள் எந்த ஒரு காலுக்குமே ஆன்சர் பண்ணல, எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை அப்படிங்கிற காரணத்தினால இவங்க அக்கம் பக்கத்துல விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் இந்த கடையை உடைச்சி உள்ள போய் பார்க்கும்போது 2 பேருமே கொலை செய்யப்பட்டிருக்கிறது தெரிய வருது. அதுலயும் கொலை செய்யப்பட்ட அந்த பெண் கூர்மையான ஆயுதத்தால தாக்கப்பட்டு இழுத்துட்டு போய் படிக்கட்டுகள்ல வீசப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாகி இருந்தது. இந்த சம்பவம் பதிவாகி ஒரு மிகப்பெரிய பேசுபொருளா மாறுது. அதுக்கப்புறமா இந்த சம்பவம் போலீஸ் விசாரணைகளுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டதுக்கு அப்புறமா இந்த கொலையை செஞ்சது யாரு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுப்பப்படுது. சிசிடிவி காட்சிகளை சோதனைக்கு உட்படுத்துறாங்க. அதுல சந்தேக நபர் இவர் தான் அப்படின்னு அடையாளம் காணப்படுது. அதாவது அந்த இடத்துல நடமாற்ற ஒரு நபர், இந்த கடைக்கு பக்கத்துல வந்துட்டு போற ஒரு நபர் அந்த சிசிடிவி காட்சிகள்ல அடையாளம் காணப்படுறாரு. இவரை கண்டுபிடிக்கிறதுக்காக உதவி செய்யுங்க அப்படின்னு பொதுமக்கள் கிட்ட போலீசார் கோரிக்கை முன்வைக்கிறாங்க. இது இப்படி இருக்க சந்தர்ப்பத்துல பொகுவந்தலாவ பெட்ராசோ தோட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு வீட்டுல இந்த சந்தேக நபர் பதுங்கி இருக்காரு அப்படிங்கிற ஒரு ரகசிய தகவல் போலீசாருக்கு கிடைக்குது. உடனடியா அந்த இடத்துக்கு போன போலீசார் அந்த இடத்தை சுற்றி வளைச்சு சந்தேக நபரை கைது செய்யறாங்க. சந்தேக நபரால திருடப்பட்ட 18 பவுன் தங்க நகைகளும் போலீசாரால முழுமையா மீட்கப்படுது. அது மட்டும் இல்லாம கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் பதுளைய வசிப்பிடமாக கொண்டவர் அப்படின்னும் டிக்கோயால இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை திருமணம் செய்திருக்கதாகவும் தகவல்கள் வெளியாகுது. இதெல்லாம் இப்படி இருக்க இங்கதான் மிக முக்கியமான ஒரு திருப்பம் ஏற்படுது. கொலையை செஞ்சுட்டு தப்பிச்சு போன இந்த சந்தேக நபர் நேரா தன்னோட பெண் தோழியோட வீட்டுக்கு தான் போயிருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவல் இப்போ வெளியாகி இருக்கு. Facebook மூலமா அறிமுகமான ஒரு பெண் தோழியோட வீட்டுல தான் இவர் பதுங்கி இருந்திருக்காரு. இந்த பெண் சந்தேக நபரையும் இப்போ போலீசார் கைது செஞ்சிருக்கதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. அவங்களுக்கும் இந்த கொலைக்கும் ஏதாவது ஒரு தொடர்பு இருக்கா அப்படிங்கிற கோணத்துல இப்போ விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருது. இந்த பெண் சந்தேக நபர் கொழும்புல இருக்கக்கூடிய ஒரு வீட்டுல பணிப்பெண்ணா வேலை செஞ்சுட்டு வந்திருக்காங்க. அவங்களுடைய சகோதரருடைய வீடு பொகுவந்தலாவ பெட்ராசோ தோட்டத்துல தான் இருந்திருக்கு. அங்கதான் போய் இந்த சந்தேக நபர் பதுங்கி இருந்திருக்காரு. 18 பவுன் தங்க நகைக்காக 2 உயிர்களை கொடூரமா கொலை செஞ்ச இந்த சம்பவம் அந்த பகுதியவே சோகத்துல ஆழ்த்தி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நாளுக்கு நாள் தங்கத்தோட விலை அதிகரிச்சுக்கிட்டே போகக்கூடிய ஒரு நேரத்துல ஒரு பக்கமா கொள்ளையடிக்கிற சம்பவங்களும், போதை பொருளுக்காக நகைய திருடுற சம்பவங்களும், அதுக்காக கொலை செய்யற சம்பவங்களும் அதிக அளவுல நாட்டுல பல பகுதிகளில் பதிவாகிட்டு வருது. முக்கியமா முதியவர்களையும் தனியா இருக்கிற தம்பதிகளையும் குறி வச்சுதான் இந்த மாதிரியான சம்பவங்கள் பதிவாகிட்டு இருக்கு அப்படிங்கிறது இப்போ தெளிவா தெரிய வருது. ஏன்னா இப்படி நடந்த முதலாவது சம்பவம் இது கிடையாது. அண்மைய தினங்கள்ல இந்த நகைக்காக
பணத்துக்காக, போதைப் பொருள் பழக்கத்துக்காக இப்படி கொள்ளையடிக்கிறதுக்கு அவங்கள கொலை செஞ்ச சம்பவங்கள் அதிகமா பதிவாகி இருக்கு அப்படிங்கிறத பல சம்பவங்கள் மூலமா நாங்க தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோம். அதுவும் பெரிய நாட்கள் இடைவெளி எல்லாம் கிடையாது, அண்மை தினங்களாகவே அடுத்தடுத்து பல சம்பவங்கள் பதிவாகி இருந்தது. ஹட்டன் டிகோயா சம்பவத்துல சந்தேக நபர் கைது செய்யப்பட்டிருக்காரு. இது தொடர்பான தீவிர விசாரணைகள் இப்போ முன்னெடுக்கப்பட்டுட்டு வருது. இவரால் திருடப்பட்ட, கொள்ளையடிக்கப்பட்ட 18 பவுன் தங்க நகைகளையும் போலீசார் முழுமையா மீட்டிருக்காங்க. இது என்னவோ எங்களுக்கு ஆறுதலா இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கலாம், ஆனா அவங்களுடைய உயிர் அங்க பறிப்போய் இருக்கு. இதுல இருந்து என்ன தெரிய வருது அப்படின்னா, எங்களுடைய உயிரை நாங்க தான் பாதுகாத்துக்கணும். எங்களோட மட்டும் கிடையாது, எங்களுக்கு நெருக்கமான சொந்தங்கள், எங்க கூட இருக்கவங்களையும் நாங்க பாதுகாப்பா பார்த்துக்கணும். முக்கியமா எங்களுடைய முதியவர்களை நாங்க இன்னும் பாதுகாப்பா பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த சம்பவம் மிகப்பெரிய ஒரு உதாரணமா மாறி இருக்கு. ஆரம்பத்துல எல்லாம் தங்க நகைகளை போட்டுட்டு ரோட்ல நடந்து போறதுதான் பாதுகாப்பற்ற ஒரு நிலைமையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கும். அது மட்டும் இல்லாம பல சம்பவங்களும் பதிவாகி இருக்கு. இப்படியான பின்னணியில இப்போ என்ன அப்படின்னா, வீட்டுக்குள்ளேயே நுழைஞ்சு கொள்ளையடிக்கிற பல சம்பவங்கள், அதுவும் அந்த கொள்ளையடிக்கிறதுக்காக ஒரு கொடூரமான கொலையை செய்யற சம்பவங்கள் பதிவாகிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு எங்களுடைய நாட்டுல பல துணிகரமான சம்பவங்கள், செயல்கள் பதிவாகிட்டு இருக்கு அப்படிங்கிறதுல ரொம்பவே வருத்தம் அப்படின்னு தான் சொல்லணும். எது எப்படி இருந்தாலும் இனி வரும் நாட்கள்ல இப்படியான சம்பவங்கள் பதிவாகாம இருக்க எங்களோட பாதுகாப்பு துறையா இருக்கட்டும், நாங்களா இருக்கட்டும், எங்களுடைய பாதுகாப்பை நாங்க உறுதிப்படுத்திக்கிட்டே இருப்போம். இந்த சம்பவம் தொடர்பா, இதில் வெளியாக இருக்கக்கூடிய தகவல்கள் தொடர்பா நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்ல மறக்காதீங்க. மறுபடியும் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். துர்கா லக்ஷ்மி வீடியோ கால் ஜோதிடம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வீடியோ கால் மூலம் சரி செய்யப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு.